பிறகு நீங்க பெருசா ரூம் அப்படியே தான் இருக்கு. 2-3 ஆட் ஆயிருக்கு. போட்டோ வந்து இருக்கட்டும் பாக்குற இடத்துல எல்லாம் போட்டோஸ்லாம் நல்லா இருக்கு. எப்போ வாங்கி வச்சீங்க? என்ன எஸ் மாதிரி எல்லாம் பண்ணாத. இந்த ரூம் என்னமோ மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. இந்த ரூமே ஒரு மாதிரி உயிர் நம்ம லைஃப்ல ஒரு கேரக்டரா வாழுதுல. நான் உங்க மேல வச்சிருக்க லவ் பாத்திருக்கு எல்லாத்தையும். இந்த ரூம் என்ன சமாதானப்படுத்திருக்கு. இங்கதான் உங்க அருமை. நமக்கு ஒரு பாப்பா பிறந்துச்சுன்னா இந்த ரூம் பாப்பாக்கு எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கும். நிறைய பயங்கர திருச்சது சண்டை போட்டது எனக்கு அப்படி இல்லை. நீ ஏன் அப்படி இருக்கேன்னு கோவப்பட்டு நான் உன்னை திட்டினது. இப்படி நான் மட்டும் தனியா இருந்த நினைவுகள் புரிய வச்சிருக்கோம். நான் எவ்வளவு தூரம் ஃபீல் பண்ணிருக்கேன் கவரி. இதெல்லாம் நம்பலாமா வேணாமனே தெரியல. இனி நீ இங்கதான் இருக்க போற. ஒரு மாதிரியா இருக்கு. நீங்க மட்டும் இல்ல. திட்டிருப்பா சரி, அதன பயம் தெரியுமா? அவ்வளவுதான். எப்படி நாம உலகத்தை ஃபேஸ் பண்ணுவோம்? என்ன எப்படி எல்லாரும் அந்த பிரச்சனை முடியறதுக்குள்ள நானே வெண்ணிலாவை கூட்டிட்டு வந்துட்டேன். எங்க இதுக்கு நடுவுல சேர்ந்து என் அம்மா அக்கா மாமா பயமா இருந்துச்சு. அப்புறம் பாட்டி தூக்கி போட்டு எரிச்சிடணும். இனிமே நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இந்த வீட்டுல ஓகே? சரி ஓகே. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எனக்கு யூஸ் பண்ண தொட்டில் இன்னும் இந்த வீட்டுல தான் இருக்கா. ஓ, எதுக்குங்க புதுசு? நீங்க யூஸ் பண்ண தொட்டிலே இருக்கட்டும். அப்படியா சொல்ற? ஆமா, அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. வயசான விஜய்க்கு தெரியும். அதான் சந்தோஷப்படுவாங்க. நம்ம அதையே யூஸ் பண்ணலாம். மேடமே சொல்லிட்டீங்க. ஏங்க என்னங்க கேள்வி இது? மாட்டேன்னு மட்டும் சொல்லு. இனி நமக்குள்ள என்ன நடந்தாலும் காவேரி காரணத்தை கொண்டு பிரியக்கூடாது. இதுக்கு மேல மறுபடியும் பிரிஞ்சு வாழணும். பெரிய ஆப்ஷன் விஜய், நம்ம 2 பேருக்குள்ள அப்படி ஒரு சூழ்நிலை. எப்பவும் நீ என் கூடவே இருக்கணும். இந்த கியூட் விஜய் இல்லாம இந்த காவேரி எப்பவுமே இல்ல. என்னவோ தெரியல, எனக்கு இப்போ சொல்லணும்னு தோணுது. லவ் யூ காவேரி. ஐ லவ் யூ. யாரோ எதையோ சொன்னா உடனே அதனதா வசந்தி அத்தை உமாத்தையா? ஓ, இத பாருங்க உங்களுக்கு இதுக்கு மேலே சந்தேகம் இருந்தா நேர கிளம்பி வீட்டுக்கு வாங்க. வந்து இருந்தாங்க பல பேருக்கு இந்த சந்தேகம் இருக்கு. நான் கேட்டுட்டேன், அவங்க எல்லாம் கேட்கல, அவ்வளவுதான். எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. இப்போ நாம தான் உங்களுக்கு எல்லாம் டாபிக்கா இருக்கோம்ல. அங்க சுத்தி இங்க சுத்தி அப்படின்னு கேக்குது. இல்ல ஏதாவது பண்ணி இந்த பேச்ச நம்ம வீட்டு விஷயத்த அவங்க எந்த அளவுக்கு யோசிக்கிறாங்க தெரியுமா? விஜய் அந்த வீட்டுல இல்ல போல இருக்குன்னு பேசிக்கிறாங்க. யாராதா? ஃபங்க்ஷன்ல நாம பண்ணக்கூடாதுமா, அத பொண்ணு வீட்டுல இருந்து வந்து தானே பண்ணுவாங்க. வீட்லயே ஒரு ஃபங்க்ஷனை பண்ணி நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல. விஜய் அவங்கள நேர்ல பாக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும் தான். எல்லாரையும் கூப்பிடலாண்டி. விஜயும் காவேரியும் இங்கதான். என்ன சீக்கிரமா போய் எடுத்துட்டு வா. நாளைக்கு நாள் ரொம்ப நல்லா இருக்கே. நாளைக்கா? ஏமா நாளைக்கு மட்டும்தான் நல்ல நாள்னு சொல்றீங்க? இது காவேரியோட அம்மாக்கு தெரியும். இந்த ஃபங்க்ஷன் பண்ணணும்னு தோணுச்சு. நான் முதல்ல சாரதாவுக்கு போன் போட்டு, அத்தை மாப்பிள்ளையோட பாட்டி தான் கூப்பிடுறாங்க. வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க? இங்க எல்லாரும் நல்லா இருக்கோமா. நான் வந்து சொல்ல வந்த விஷயம், பொதுவா பொண்ணு வீட்டுல இருந்து இங்க வந்து பூ முடிக்கிற ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க. நடத்த நல்ல நாள் பாக்கணும்னு யோசிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். அடுத்தடுத்து எல்லாரும் நாளைக்கே வந்து ஃபங்க்ஷன் பண்ணிருங்களே. நாளைக்கே வா. ஏற்பாடெல்லாம் பண்ணி கொடுத்தா மட்டும் போதும். என்ன சொல்றீங்க? இது நாங்க செய்ய வேண்டிய ஃபங்க்ஷன். நீங்களே நல்ல நாள் பாரு. ஒரு காரணமா தான் உன்னை வந்து ஃபங்க்ஷன் பண்ண சொல்றேன். சொந்தக்காரங்கள ஃபங்க்ஷனுக்கு எல்லாரையும் வர வச்சு நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல. விஜயும் காவேரியும் இந்த வீட்டுல
அதுக்குள்ள காவேரிக்கு 5ஆம் மாசம் முடிஞ்சிரும்ல. புரியுதுமா. நான் வைக்கிறேமா. சரிங்கம்மா, வச்சிடுறேன்.